நம்ம யாரை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்னா நடிகை சில்க் ஸ்மிதா பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கவர்ச்சி நடிகையை மக்கள் எல்லாரும் கொண்டாடினாங்கன்னா அது கண்டிப்பாக சில்க் ஸ்மிதா மட்டும்தான். திரைப்படத்தில் சில்க் ஸ்மிதா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிட்டாங்க. கமல், ரஜினி அப்படின்னு பெரிய நட்சத்திரங்களோட படத்துலேயும் சில்க் ஸ்மிதாவோட கவர்ச்சி ஒரு தேவையாக போச்சு. நாயகர்களுக்காக 50% பிஸ்னஸ் நடந்தால் மீதி 50% சில்க் ஸ்மிதாவால் தான் நடந்தது. தியேட்டரில் ஹீரோக்களை விட சில்க்குக்காகவே நடிகர்கள் ஆரவாரம் பண்ணினாங்க. தமிழ் சினிமாவில் அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத ஒரு இடத்தை சில்க் ஸ்மிதா பிடிச்சிருந்தாங்க. கவர்ச்சி நடிகைகளை பிடிக்காத பெண்களே சில்க் ஸ்மிதாவோட ரசிகர்களாக இருந்திருக்காங்க. சினிமாவில் அவ்வளோ புகழில் இருந்தாலும் அவங்கள எதிர்க்கிறதுக்குன்னு கொஞ்சம் கூட்டம் இருந்தாங்க. ஒரு முறை சிவாஜி கணேசன் கூட ஒரு படப்பிடிப்பு நடக்கும்போது அவங்க வந்தப்போ எல்லாரும் எழுந்து மரியாதை பண்ணாங்க. ஆனால் சில்க் ஸ்மிதா மட்டும் அமர்ந்தே இருந்தாங்க. இதை பார்த்துட்டு என்ன ஒரு அகங்காரம்னு எல்லாரும் அவங்கள குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க, நான் எழுந்து நின்னா என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து சிவாஜி சார் சங்கடப்படுவார், அதனால தான் அமர்ந்திருந்தேன் பதிலளித்தாங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சில்க் ஸ்மிதாவோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வறுமை இருந்துட்டு தான் இருந்தது. ரசிகர்களுக்கு அவர் ஒரு கிளுகிளுப்பான நட்சத்திரம். ஆனால் அவர் சொந்த வாழ்க்கையில் இருட்டாக இருந்தது. ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்தணும்னு ஆசைப்பட்ட அவருக்கு அது கடைசி வரைக்கும் ஒரு கனவாக தான் இருந்தது. அவரை சுற்றி இருந்த ஆண்கள் எல்லாரும் அவரோட உடலுக்காக தான் அவரை நெருங்கி வந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அவர் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கவே இல்லை. இதுவரை ஒரு நல்ல ஆணை கூட நான் பார்க்கவில்லைன்னு அவர் சொன்ன வார்த்தைகளில் பெரிய வலியே இருக்குது. நான் ஒரு போக பொம்மையாக தான் பார்க்கப்படுகிறேன்னு பல இடத்துல அவர் சொல்லியிருக்கார். சின்ன வயசில் வறுமையை பார்த்த சில்க்கு வாழ்க்கையில் எப்பவும் ஒரு தேடலையே இருந்தார். யாரை சேர்த்துக்கலாம், யாரை தவிர்க்கலான்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டே இருந்தார். கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச போது குடும்பத்தில் இருந்து விலகியே இருந்தார். இந்த தடுமாற்றம் தான் அவரோட கஷ்டங்களுக்கு காரணமாகவும் சொல்லப்படுகிறது. நான் நடிகை ஆகணும்னு சொன்னப்போ குடும்பத்தில் எதிர்த்தாங்க. ஆனால் நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் அது அவங்களுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியலைன்னு அவர் வேதனையோடு சொல்லியிருக்கார். மதுரையில் ஆதிக்கம் பேட்டியில் சொன்ன மாதிரி சில்க் ஸ்மிதா கிட்ட அழகு இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் மன நிம்மதி இல்லைங்கிறது தான் உண்மை. அடுத்த பாட்டில் சில்க் ஸ்மிதா எப்படி இறந்தாங்கன்னு சொல்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு இதை பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது நடிகையோட ஸ்டோரி வேணான்னா கமெண்ட் பண்ணுங்கள். மக்களை, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.